புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோருமே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கடைசி வாரம் 52வது வாரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளே, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே நாம் புது வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். 2024ஆம் ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆதலால் மிக கவனத்தோடு நாம் இருந்து இந்த நாட்களில் நம்ம செயல்பட வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு செய்தி மூலமா சொல்றேன், கவனிங்க. இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க உங்களை சுத்திகரியுங்கள். இந்த புதிய வருஷத்துல நீங்க பிரவேசிக்க என்ன செய்யணுமா? புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க உங்களை சுத்திகரிங்கள் அல்லது பரிசுத்தமாகுங்கள். அருமையா அந்த பிள்ளைகளை, இந்த ஆண்டுல நாம நடந்த நடக்கை, பேச்சு, செயல்பாடுகள் இவெல்லாம் ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படி பார்ப்போமானால் அநேக இடத்துல நம்ம தவறிருப்போம், தவறுகள் நடந்திருக்கும். அது எல்லாருக்கும் நேரிடும். அதனால் நம்ம அப்படியே நம்ம புது வருஷத்துல போகக்கூடாது. ஏன்னா அசுத்தங்கள், எல்லா அருவருப்புகள் சிந்தைனால, கண்கள்னால உண்டா இருக்கும். சில செயல்பாடுனால கூட நடந்திருக்கும். ஆதலால் தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க உங்களை சுத்திகரிங்கள். இது சுத்திகரிப்பின் வாரம். இன்றைக்கு எல்லா சபைகளிலும், எல்லா சர்ச்சிலும் இந்த சுத்திகரிப்பு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அநேக சபைகள் நடந்து கொண்டிருக்குது. அநேக சபையில இன்னைக்கு உபவாச ஜபங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா புதிய வருஷத்துல பிரவேசிக்க தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதால் இந்த புதிய வருஷத்திலே நாம் செல்வதற்கு நாம் பரிசுத்தத்தோடு செல்ல வேண்டும். அசுத்தத்தோடு அருவருப்போடு நம்ம செல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால், புதிய வருஷத்தை தேவன் நமக்கு புது புது ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவாதி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்தமானவர். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. அது என்னன்னு சொன்னா பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை எப்படி வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மிடம் அசுத்த அருவருப்புலாம் இருக்கும். அதெல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டுட்டு இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய பாதத்தில் ஒப்புரவாகி நாம் செல்லும் போது, தேவன் புதிய வருஷத்துல நாம் பிரவேசிக்கும் போது தேவன் புதிய வருஷத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். நாம் அதை எளிதில் பெற்றுக்கொள்வோம். நாம் புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது அசுத்த அருவருப்போடு உள்ள நம்ம பிரவேசிப்போமானால் 2024ஆம் ஆண்டுல நமக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவேளை வந்துவிடும். ஏன்னு சொன்னால், இந்த அருவருப்பு அசுத்தங்கள் இருப்பதனால் தேவன் நம்மிடம் வரமாட்டார். நம்மாலும் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. இது தடுக்கும், ஒரு பாலம் போல அமைந்துவிடும். அப்போ இந்த அருவருப்பு அசுத்தங்களை சொல்லி நம்ம ஜபிக்கும் போது, அவளை விட்டு விலகி புதிய வாழ்க்கை நம்ம வாழ ஒப்பு கொடுக்கும் போது தேவனும் நெருங்கி வருவார். அவருடைய ஆசீர்வாதங்கள் நெருங்கி வரும். அதை நாம பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். பாருங்களேன், எவ்வளவு ஒரு பாரமான வார்த்தை, எவ்வளவு ஒரு நுணுக்கமான வார்த்தை. எந்த அளவுக்கு இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இந்த வார்த்தையை இவர் சொல்லுவார். தேவனுடைய அனுகிரகம் வேணும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வேணும் என்று எண்ணுகிறவர்கள் இப்படிதான் பாரத்தோடு ஜபிப்பார்கள். ஏன்னா இந்த உலகத்துல வரப்ப நாட்கள்ல தேவன் இல்லாம வாழ முடியாது. கர்த்தநாம ஸ்தோத்திரம். தேவனுடைய அனுகிரகம், கிருபை நமக்கு வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்றார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிங்கப்பா. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என் மீறுதல் நீங்க, நான் ஏதாவது பாவம் செய்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்படிலாம் இல்லை. ஏதாவது பாவம் செய்து மன்னிக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க. நீங்க உண்மையா நீங்க செய்த பாவம் உங்களுக்கு தெரியும், அருவருப்பு உங்களுக்கு தெரியும். சொல்லணும், ஆண்டவரே என் மீறுதல், எத்தனை மீறுதல் ஆண்டவரே, இது செய்யக்கூடாதுன்னு நினைத்து மறுபடியும் செய்துட்டேன், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு பாவம் செய்துட்டேன், தவறு செய்யக்கூடாதுன்னு நினைச்சு தவறு செய்த மீறிட்டேன். ஆண்டவரே நான் மீறி செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே.
என்னை சுத்திகரிங்கப்பா. எப்படியா? அப்படி மிகுந்த கிருபையின்படி என்ன பண்ணுங்க, என் பாவங்கள் மீறுதல் நீங்க சுத்திகரிங்க, அது நீங்கும்படி சுத்திகரிங்கன்னு சொல்றாருங்க. அது மாத்திரமல்ல, அதே சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார், அதே வசனத்துல 2ஆம் வசனத்துல, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமாற என்னை சுத்திகரிங்கப்பா. முற்றிலும் என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துவதே பார்க்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் தேவ சமூகத்தை சொல்லுங்க, முற்றிலும் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. நம்ம கோபத்தினால, அவசர புத்தினால, பிற தூண்டிவிட்ட காரணத்தினால, பிற நம்ம பார்க்கக்கூட காரியங்களை பார்த்ததுனால, இன்னைக்கு கண் வீழ்த்து பார்த்தா எங்கே பார்த்தா அசுத்தம் அருவருப்பு இருக்குது. அதை பார்க்காம கண்ணை மூடி கொண்டு இருக்க முடியாது. போகும்போது பார்த்தா ஆகணும். சில சிந்தியில் மாட்டிக்குது. சில வேளை அதில் விழுந்து விடுறாங்க சில பேர். என் அன்பு தேவங்களை, எப்படியும் பாவம் இல்லை என்று சொல்லி நம்ம இருப்போமானா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அது ஒரு நாள் முளைத்து எழும்பி அது உன்னை கரைப்படுத்தி உலகத்துக்கு உன்னை அம்பலமாக்கி காட்டிவிடும். அப்போது தலைகுனி உண்டாகும். என்ன செய்வாய்? அப்ப தேவனும் வர முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இப்போதே உங்களை சுத்திகரிக்கொள்ளுங்க. அடையில முற்றிலுமாய் கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா. புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறேன். ஆண்டவரே ஏசப்பா, என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரிங்க ஐயா. உங்களுடைய மிகுந்த இருக்கமே சுத்திகரிங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே, என் அக்கிரமங்களை முற்றிலும் கழுவி நீங்க பாவமாற என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி கழுவி சுத்திகரிக்க முடியும். ஜெபம் பண்ணுங்களேன். அடுத்தபடியா ஏசாயா 1:14 சொல்லப்படுது, உங்களை கழுவி சுத்திகரிங்கள், உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை கழுவி சுத்திகரிங்க, உங்க கிரிகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, உங்க பொல்லாப்பு எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக எல்லாத்தையும் அகற்றி விடுங்க, தீமை செய்து போல் விடுங்க அப்படின்றா. என்ன தீமை செய்வது? இவங்களை பத்தி கலகம் பண்றது, அவங்க பத்தி கலகம் பண்றது, அவங்களுக்கு வர நன்மை எப்படி கெடுக்கலாம், இவங்களுக்கு பண்ண என்ன நன்மை கெடுக்கலாம், அதுக்கு ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்றது, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் தீமை செய்து விட்டு ஓயுங்கள். நீ பாவம் செய்ய, நீ குடிக்கல, ஒரு தவறான காரியங்களை செய்யல, எதுவுமே பண்ணல, ஆனாலும் நீ பிறகுறமா செய்யற தவறு, அதுவும் பாவம் தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு என்ன பண்ணுங்க, விலகுங்க அப்படி என்று ஆண்டவர் சொல்றாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், தீமை செய்வதை விட்டு நீங்க விலகுங்க அப்படின்னு சொல்றாரு. என் அன்பு தெய்வ பிள்ளை, ஒருவேளை யாருக்காவது தீங்கு செய்து, நான் யாருக்கும் தீமை செய்யலன்னு சில பேர் சொல்லுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஒருவேளை உங்க அறியாமைனால ஏதாவது செய்திருந்தா கூட, ஆண்டவரே நம்ம மன்னியும் சொல்லி அதை விட்டு நீங்க ஓயுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. அடுத்தது ஏசாயா 52:11 வசனத்துல சொல்லப்பட்டது, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதை நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். கர்த்தருடைய பாத்திரங்கள் சொன்னா பாத கேரக்டர். கர்த்தர் நாம சொன்னா கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய நபர், கர்த்தருடைய சகோதரன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க, கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பாத்திரம் சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. பேர் கிறிஸ்தவன், பொய் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, வேஷம் போற கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படி இல்லாம என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய பாத்திரங்கள் சுமக்கிறவர்களே என்ன பண்ணுங்க, உங்களை சுத்திகரிங்க, உங்க நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சுத்திகரிக்கும் போது உங்களுடைய ஊழியம், உங்க வளர்ச்சி, உங்க குடும்ப ஆசீர்வாதம் எல்லாம் நிலைக்கும் என்று இந்த வேலை ஆண்டு உங்களுக்கு நினைப்பூட்டுறாருங்க. ஒரு பாத்திரம் சுத்தமா இருந்தால் நம்ம சாப்பிட முடியும், சமையல் செய்ய முடியும். அந்த பாத்திரம் கன்றாவே அழுக்கா இருந்தா எப்படி நம்மளால சாப்பிட, எப்படி செயல்படுத்த முடியும்? அதே போல்தான் ஆண்டுக்கு முன்னாடி இருக்க நாம் நம்மளை சுத்திகரித்து கொள்ள வேண்டுங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதுல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடுவோம். பாருங்க, சொல்லப்படுது நம்மை சுத்திகரித்து கொண்டு பசுத்தமாகுதலை. ஆமே, நம்ம சுத்திகரித்து பரிசுத்தமாவதற்கு என்ன வழி அப்படி என்று நம்ம செயல்படும் போது என்ன ஆகுனா, தெய்வ பயம் அது பூரணமாய் அது இருக்குமா. அருமையா தேவ பிள்ளைங்களே, அதனால நமக்கு தெய்வ பயத்தோடு நாம பூரணப்படுத்த கடுவோம். சுத்திகரித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு தான் எழுதிமா சொல்றாரு, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. சபையில இருக்கிற சபையா நீங்க உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. குடும்பம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டா உங்க பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, அப்பா அது கடைசி வருஷம், கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம், நம்ம சுத்திகரித்து கொண்டு புதிய வருஷத்துல பிரவேசிக்கலாம் என்று சொல்லி அவங்களுக்கு நினைப்பூட்டுங்க. அடுத்தபடியாக 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
அதுல பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா அதுல பவுல் தீமோத்தேயுக்கு எதுவுமே சொல்றாரு, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீழ்த்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வீட்டுல அநேக பாத்திரங்கள் உண்டு. அது வெள்ளியா இருந்தாலும் சரி, தங்கமா இருந்தாலும் சரி, அது மரமா இருந்தாலும் சரி, கல்லு, எது இருந்தாலும் அது சுத்தமா இருக்கணும். தங்கம் தட்டுன்றது அசுத்தம் தான் சாப்பிட முடியுமா என்ன? உபயோகப்படுத்த முடியுமா என்ன? அது எது இருந்தாலும் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தா தான் எஜமான் இயேசு எடுத்து பயன்படுத்துவாருங்க. பாருங்க, அந்த வசனத்தை சொல்லப்படுது, அதுவே கனத்துக்குரிய பாத்திரமா. நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா நீங்க இருப்பேன்னு சொன்னா தேவன் உங்களை கனமுள்ள நபராய் 2024 தேவன் மாற்றுவார். உங்க குடும்பத்துல உங்களுக்கு கனம் இல்லையா? உங்க குடும்பத்துல உங்களுக்கு கனம் இல்லாமல் இருக்கீங்களா? உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க பகுதியில உங்களுக்கு சரியான ஒரு மதிப்பு இல்லையா? நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்துல இருங்க. 2024ஆம் ஆண்டுல நீ உன்னை சுத்திகரித்து கொண்டு பிரவேசிக்கும் போது உன்னை கனமுள்ள பாத்திரமாய் தேவன் மாற்றுவார். உன்னை கனத்துக்குரிய நபராய் தேவன் மாற்றுவார். அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் பரிசுத்தம் தான். அடுத்தபடியாக பாருங்க, 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படி சுத்திகரிப்பது? நான் எங்க பரிசுத்தமாவது என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை. கண்ணை மூடி ஏசப்பா நான் செய்த தவறெல்லாம் மன்னிங்க, பாவங்கள்லாம் மன்னிங்க, உள்ளத்தின் ஆத்துன்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கும் போது ஆண்டு தம் ரத்தம் தான் கழுவி சுத்திகரிப்பா. அல்லது நீங்க சொல்ல, ஆண்டவரே 1 யோவான் 1:7 படி ரத்தத்தினாலே சகல பாவங்களை நீங்க கழுவி என்னை சுத்திகரிக்கப்பா சொல்லும் போது கல்வாரி இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் உறையாமத ரத்தமா இருக்கிறது. அந்த ரத்தம் உன் மேல் சிந்தப்படும், ஊற்றப்படும். அந்த ரத்தம் தான் கழுவி ஆண்டவனை சுத்திகரிப்பார். அப்போ உன்னை சுத்திகரிக்க எந்த மருந்தோ மாத்திரோ எந்த ஒரு பொருள் அல்லங்க. உங்களை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கபடி உங்களை தேவன் சுத்திகரிப்பான். சரி, இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும், பாவமாற நீங்க சுத்திகரித்துக் கொள்ளணும், உங்களை சுத்திகரிக்க புறப்பட்டு நீங்க போகணும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்லி வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்படுது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமா, அருமையா அந்த பிள்ளைங்களே, 2024ஆம் ஆண்டுல கர்த்தர் உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வீட்டுக்கும் உன் வேலை ஸ்தலத்துக்கும் உன் வியாபாரத்துக்கும் உங்க சொந்த பந்த ஜனங்கள் மத்தியில உங்களை ஆண்டவர் உயர்த்துவதற்கு அற்புதம் செய்வதற்கு நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளணுங்க. உங்களை சுத்திகரித்துக் கொண்டா நிச்சயம் ஆண்டவர் 2024ஆம் ஆண்டுல அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தராம ஸ்தோத்திரம். உங்களை சுத்திகரிக்காம நீங்க பிரவேசிப்புன்னு சொன்னா நீங்க அற்புதம் எதிர்பார்த்தாலும் அற்புதம் நடக்காது. அற்புதத்துக்காக நீங்க எவ்வளவு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது. ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா, 2024ஆம் ஆண்டுல ஆண்டவரே என்னை சுத்திகரித்து நான் பரிசுத்தமாய், ஆண்டவரே பரிசுத்தமாக பயத்தோடு ஆண்டவரே நான் பிரவேசிக்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் 2024ஆம் ஆண்டுல உங்க குடும்பத்துல அற்புதங்களை செய்வார். உங்க பிள்ளைங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு திருமணமாய் குழந்தை இல்லையா, ஆண்டு அற்புதங்களை செய்வார். படித்திருக்காங்க, வேலை கிடைக்கலையா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வீடு நல்லா வாங்க முடியாது இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எவ்வளவு மருந்து மாத்திரை போட்டு நோய் நல்லா ஆகலையா, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கோர்ட்டு கேஸ் அலைந்து கொண்டிருக்கீங்களா, தேவன் அற்புதம் செய்வார். ஜெபிக்க முடியலையா, இயேசு அற்புதம் செய்வார். வேதம் வாசிக்க முடியலையா, இயேசு அற்புதம் செய்வார். உங்க ஊழியம் குன்றி கிடக்குதா, இயேசு அற்புதம் செய்வார். அருமையா தேவ பிள்ளைகளே, இயேசு அற்புதம் செய்வதற்கு ஒன்னே ஒன்று பரிசுத்தம். அதான் யோசுவா சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளை தினத்துல உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. சில தினங்கள் தான் நமக்கு இருக்கிறது. இன்னும் சில தினங்களுக்குள்ளே நான் புதிய வருஷத்துல பிரவேசிக்க வரோம். இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க தேவஸ்தன் உட்கார்ந்து வேற எங்கேயும் போகாதீங்க, உட்காருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமா 2 மணி நேரமா தேவபாதம் அழுது ஜெபம் பண்ணுங்க. இந்த 365 நாட்கள்ல நீங்க செய்த காரியங்கள்லாம் என்ன? உங்க கோபத்தினால, அவசர புத்தினால, நீங்க பேசின பேச்சு, அல்ல கொடுக்கல் வாங்கல், இவள் என்னெல்லாம் தவறு செய்திருக்கீங்க அதெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. உங்களை சுத்திகரிங்க. நீங்க கேட்டா தான் ஆண்டு உங்களை சுத்திகரிப்பார்.
நீங்க கேட்காத பட்சம் ஆண்டவர் சுத்திகரிக்க மாட்டார். சுத்திகரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் 2024ஆம் ஆண்டுல உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு அற்புதங்களை செய்வார். இப்போ நான் உங்களுக்கு ஜெபிக்கிட்டோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த வேளையில கர்த்தாவே என்னை சுத்திகரிங்கப்பா என்று சொல்லி யாரெல்லாம் இப்போது ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, ஏசப்பா இந்த பிள்ளைகளை சுத்திகரிங்கப்பா. கர்த்தாவே உங்க கோபத்தினால, அவசர புத்தினால ஏதோ சூழ்நிலை தவறு செய்து விட்டாங்க ஏசப்பா. ஆனாலும் இப்போ வருந்தி யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்களோ, என்னை சுத்திகரிப்பா என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, இயேசுவே உம்முடைய மிகுந்த கிருபையின்படி இவங்க மீறுதெல்லாம் நீக்கும் ஐயா. உம்முடைய கிருபையின்படி தாவீது கேட்பது போல உம்முடைய கிருபையின்படி ஏசப்பா இவங்களுக்கு இறங்கி இவங்களை சுத்திகரிங்கப்பா. இவங்க குற்றம் குறைகளை மன்னித்து உச்சந்தால முதல் உள்ளங்காலிலும் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்கப்பா. இவங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்கப்பா. இவங்க குடும்பங்களை சுத்திகரிங்க, பிள்ளைகளை சுத்திகரிங்க, இவங்க வாழ்க்கையை சுத்திகரிங்க, தொழில் பிசினஸ் எல்லாத்தையும் கத்த சுத்திகரிங்கப்பா. உங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க தேவனே. 2024ஆம் ஆண்டுல இவர்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் பிரவேசிக்க நீங்க வைத்திருக்க அற்புதம் எல்லாம் இவங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோட பேசிருப்பேன்னு சொன்னா இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமா கருதி செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்வார். இந்த ஊழியத்துக்காக தாங்க வேண்டும் என்று விரும்பினால் காட்டுப்பை எனக்கு தொடர்பு கொண்டு உங்கள் உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜெப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜெப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய பெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.